என்னடா மாப்பிள, எப்படி இருக்க? அண்ணனை தூக்கி போட்டு தம்பி வந்துருவான், நாம நினைச்சதை சாதிச்சலான்னு கணக்கு போட்டு வச்சிருந்துருப்பல்ல. இப்ப எப்படி கணக்கு 0 ஆயிடுச்சா? இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். அசிக் நடிக்காத. சரியான சகுனியா இருக்கேடா நீ. என்ன தைரியம் இருந்தா என் தம்பியவே என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச. நான் இவ்வளோ நாள் அமைதியா இருந்ததுக்கான காரணம் நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டேன்னு இல்லடா. நீ எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சேன்னு கடுப்புல இருந்தேன்டா. அதான் என்னை பத்தி என்னடா நினைச்ச? என் குடும்பத்தை ஏமாத்தி துரோகம் பண்ணி எங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவ, நான் உன் கூட வந்து நீ சொல்றதெல்லாம் கேட்பேன்னு நினைச்சியா? ஏண்டா இவனுக்கு இந்த குடும்பம் பாசம்ன்றதுலாம் என்னன்னே தெரியாதுடா. இவன் சாக்கடையில் ஊர்ன பெருச்சாலி. அது எங்கெங்கேயோ போவோம், என்னென்னமோ பண்ணோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லைடா. நாங்கள் கோதையம்மோடைய பசங்க. எந்த இடத்துல நியாயமும் நீதியும் இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் நிற்போம். என் தம்பி என் மேலே கோவப்படலாம், நான் கூட அவனை திட்டலாம். ஆனால் என்னைக்குமே நான் அவனை யார் முன்னாடி விட்டு கொடுத்ததே கிடையாது. பதவி வச்சு தானே அவனை பிரிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் கம்பெனியோட JMD யார் தெரியுமா? கார்த்தி தான்டா.